கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 56:9. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அநேக சத்துருக்களை சந்தித்திருப்போம். கடந்து வந்த பாதைகளில் சந்தித்த சத்துருவின் காரியங்களை நாம் சாட்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த எல்லா சத்துருவின் கிரியைகளை பின்னிட்டு திரும்ப செய்தது கர்த்தர். காரணம், நம் பட்சத்தில் கர்த்தர். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் சத்துரு தோற்று போவான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் நம் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் நம் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும்? பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போ. காரணம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவரை நம்மோடு எப்போதும் வைத்துக் கொள்வோம். நம் வலது பாரிசத்தில் அவரை வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது